கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சுதந்திர தினத்தன்று உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்து. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நிறைய பேர் இன்றைக்கி என்ன ஆயிட்டாங்க, சுதந்திரம் பெற்று போயிட்டாங்க போல் இருக்கு. சரி, கர்த்தர் நல்லவர். நம்ம ஒவ்வொரு தடையும் கர்த்தரிடத்தில் வரும்போது கர்த்தர் எதையாகிலும் நமக்கு செய்வார் என்ற ஒரு நிச்சயத்தோடு கூட வரும். ஆமென் இல்லைங்களா? எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கு, அவரை தேடுகிறவருக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த நாள் பார்த்திங்கன்னா என்ன நாள்? சுதந்திர தினம், 79ஆம் ஆண்டு. சரிங்களா? 79ஆம் ஆண்டு நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்ற 79வது ஆண்டு. அதை இன்றைக்கி நினைவு கூறும் வண்ணமாக இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கொடியேற்றி நேஷ்னல் ஆந்தம் பாடி எல்லாம் என்ன பண்ணுறாங்க, செலிப்ரேஷன் போயிட்டுருக்கோம். எல்லாம் இந்நேரத்துக்கு முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் அதை செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆமேண்ணா? அப்படி செலிப்ரேஷன் பண்ணுகிற வேலை நம்ம இன்றைக்கி ஆறாவதில் உட்காந்துருக்குறோம். ஏன் அப்படின்னா 79 ஆண்டுகள் இன்றைக்கி இந்தியா சுதந்திரம் பெற்றுச்சுன்னா, இயேசுவானவர் நமக்காக ஜீவனை கொடுத்த நாள் முதற்கொண்டு இன்றைக்கி எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்றைக்கி விடுதலையாக இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுங்களா? ஏசப்பா நம்மளை விடுவித்திருக்காரு. ஏன் திரும்ப விடுவித்திருக்கிறாரு? நீங்களும் நானும் விடுதலையோடு கூட அவரை ஆராதிக்கும்படியாக. சரிங்களா? ஏன்னா நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. திருப்பி கொள்ளுங்க வேத பகுதியை. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரே ஆவியானவர். அப்படி சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே. அப்போ நல்லா பாருங்கள், இன்றைக்கி சுதந்திரம் வாங்கி விடுதலை இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, புரிதுங்களா? அப்போ ஏசப்பாவுடைய பரிசுத்த ஆவி எங்கே இருக்கோ அவனுக்கு விடுதலை. எதுலன்னா, இந்த சரீரத்தில் விடுதலை, இந்த மைண்டில் விடுதலை, குடும்பத்தில் விடுதலை, எல்லாத்துலேயும் விடுதலை இருக்குது. சரிங்களா? பிசாசு ஒவ்வொருத்தரை ஒவ்வொன்றில் கட்டி வைப்பான். சரிங்களா? கட்டி வைப்பான். சில பேருடைய சிந்தை பார்த்திங்கன்னா சிந்தையை கட்டி வச்சுருப்பான். அவன் தேவ சமூகத்தை தேடாதபடிக்கு, தேவ வசனத்தை பார்க்காதபடிக்கு அவருடைய சிந்தைகளை கட்டி வைப்பான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருப்பார், எங்கள் கூட பேசிகிட்டே இருப்பார். பேசிகிட்டே இருந்து டக்குன்னு மேலே ஆகாயத்தை பார்த்துட்டு இருப்பார். எங்கள் கூட பேசிகிட்டு இருப்பார். டக்குன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் பேசும்போது டக்குன்னு அவர் ஆகாயத்தை பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா அவருடைய கவலை, அவருடைய கஷ்டம், அவருடைய பிரச்சனை என்ன பண்ணுதுன்னா இங்கே காது கொடுக்க வைக்காது. அவருடைய சிந்தனையில் எங்கே போயிட்டுருக்கோம், அந்த பிரச்சனை நோக்கி போகும்போது அவருடைய சரீரம் அங்கே இருக்கும், ஆனால் அவருடைய சிந்தை எங்கே இருக்குன்னா பிசாசு அந்த பிரச்சனையை காமிச்சு கட்டி வச்சுருவான். இப்படி கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நமக்கு விடுவிச்சிருக்கிறாரு. அதான் வசனம் சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. என்ன உண்டு? அதான் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆவிக்குரிய சபைக்கு போங்க, ஆவிக்குரிய சபைக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆவிக்குரிய சபைன்னா என்னது? தேவ ஆவியானவர் நடத்துதல் மூலியமாக நடத்தப்படுகிறது தான் ஆவிக்குரிய சபை. சில சபைகள் இருக்குது, வேதத்தில் சொன்னதை செய்யவே மாட்டாங்க. அவங்க மனுஷனுடைய கற்பனைகளை கொண்டு வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சில இடத்துல பார்த்திங்கன்னா என்ன இல்லை, சில இடத்துல பார்த்திங்கன்னா ஞானாசனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த அப்பமும் அந்த கம்யூனே இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது சில சபைகளெல்லாம். அப்போ அவங்க யாருடைய பேச்சை கேட்டு நடக்கிறாங்கன்னா, தேவ ஆவியானவர் நடத்துறது இல்லை, மனுஷனுடைய கற்பனைகளை கொண்டு வீணா எனக்கு ஆராதனை செய்வாங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா டெய்லி கம்யூனியன் கொடுத்துருவாங்க. அதுவும் எப்படி சொல்லப்பட்டிருக்கு இல்லை. ஆனால் நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் திட்டம் பண்ணி நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர். ஏன்னா வசனம் என்ன சொல்லுதோ அதன்படியாய் நடக்கிறவங்க தான் என்னது ஆவிக்குரிய சபை. சரிங்களா? வசனம் என்ன சொல்லுதோ, சில இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல் காஸ்பல் போட்டிருக்கோம். சரிங்களா? அப்படி தேவனுடைய வார்த்தை தான் ஒருவனை விடுவிக்கும். சரிங்களா? பாட்டு பாடணும், அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே அந்த நாளில். ஏன்னா அவருடைய அன்பு குரல் உன்னை கூப்பிடும்போது மகனே அப்படி உங்கள் பேர் சொல்லும்போது உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு ஓடிடுவான். சரிங்களா? பிசாசு ஓடும். பிசாசுல தான் பாவம் செய்வோம்.
அந்த பாவம் செய்கிற பிசாசை நம்ம விட்டு விலக்கிடுவார். அப்போ நம்ம விடுதலையே இல்லைங்களா? விடுதலை இல்லைங்களா? விடுதலை. அப்போ இயேசுவின் விடுதலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் கிட்ட அவர் நமக்கு வாங்கி கொடுத்த விடுதலையை இன்றைக்கு நம்ம நினைவு கூறணும். இதை எப்படி நினைவு கூறுறோமோ இதை விட பன்மடங்கு நினைவு கூறணும். இதை எப்படி அனுசரிக்கிறாங்களோ அப்படி நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளை என்றைக்கு நம்ம ஞானசனம் எடுத்து மூழ்கி ஞானசனம் எடுத்து பாவத்திற்காய் மரித்து நீதிக்காய் பிழைக்கிறோமோ அதை கண்டிப்பாகவே நம்ம என்ன பண்ணோம்? நினைக்கணும். சரிங்களா? நினச்சி அதை மேன்மைப்படுத்தணும். சரிங்களா? இந்த விடுதலை ஆக்சுவலாக விடுதலை பார்த்திங்கன்னா நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? கொடுத்துட்டாங்க. அதுக்காக நம்ம என்ன வேணால் செய்யலாமா? என்ன வேணால் பண்ணலாமா? நமக்குன்னு சில சட்ட திட்டங்கள் உண்டு, இருக்கா இல்லைங்களா? இப்போ இந்தியாவில் நம்ம இண்டிபெண்ட்டாக தான் இருக்கிறோம். நான் சுதந்திரவாள் தான். ஆனால் எனக்கு சட்டம் எனக்கு சட்டம் இருக்குது. உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு சட்டம் இருக்கா இல்லைங்களா? இருக்கா இல்லையா? இல்லையா? சட்டம் இருக்கா இல்லைங்களா? சட்டத்தை மீறினா தண்டிக்கப்படுவோம். அதே தான் ஏசப்பா நம்மளை மீட் எடுத்துட்டாரு. நமக்கென்று சில சட்டங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சுருக்காரு. என் மகன் இப்படி தான் நடக்கணும். அது எப்போன்னா நம்ம இந்த உலகத்தில் ஜீவிக்கிற வரைக்கும். சரிங்களா? அப்படி அந்த லா பிரகாரமாக நடந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது, போராட்டம் இருக்காது, தொல்லை இருக்காது. எப்படி வாழலாம்? சுகமாக வாழலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி விடுதலை குறித்து தான் பேச போகிறேன். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஒரு வசனம் இருக்குது, ரோமர் 7:24 சொல்லப்பட்டிருக்கு. பவுல் சொல்கிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாரு. இருக்குங்களா? கொஸ்டின் மார்க் இருக்கா? ரோமர் 7:24 நான் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காரு பக்கத்தில். பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? ரோமர் இருந்தது பவுல் தானே. இந்த நிர்பந்தமான மனுஷனை நீங்கள் என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்க? நிர்பந்தமான மனுஷன் அப்படின்னா பரிதாபமான மனுஷன். நான் பரிதாபமானவன் இல்லை, துரதிர்ஷ்டசாலி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு மனுஷன் நான் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் ஐஃபன் போட்டிருக்குங்களா? ஆச்சரியக்குறி போட்டிருக்கா? ஆச்சரியக்குறி போட்டிருக்கா இல்லைங்களா? அவர் ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டாரு. ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு தான் இந்த ஊழியத்தின் பாதையில் தான் இந்த ரோமருக்கு எழுதுகிற நிருபத்தில் தான் இதை பற்றி பேசுகிறாரு. நிர்பந்தமான மனுஷன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஃபன் போட்டுட்டு ஆச்சரியக்குறி போட்டு இந்த மரண சரீரத்தை நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? அந்த நாட்களில் இந்த ஆங்கிலேயர்கிட்டேருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் அப்படி என்ற ஒரு கேள்வி வந்திருக்கும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, விடுதலை வாங்கி கொடுத்தது யாருங்க வாங்கி கொடுத்தது? ஏங்க போய் கொடிலாம் ஏற்றுறீங்க. நம்ம இந்திய பிரஜைங்க இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். யார் வாங்கி கொடுத்தது? காந்தியத்தை வாங்கி கொடுத்தாரு. எப்படி வாங்கி கொடுத்தாரு? போராடினாரா? அவர் அங்கே நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அதை குறித்து ஆரஞ்சப்ப அகிம்சான்னு இருக்கு பார்த்தீங்களா? அகிம்சா என்ற அந்த இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு விளைவிக்காத போராட்டம்னா இன்றைக்கி அப்படி போராடுறதில்ல, கொன்று நம்ம சுதந்திரம் வாங்குறதில்ல. எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு விளைவிக்காத ஒரு போராட்டமாக. அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கு வன்முறை கிடையாது, வன்முறையின்மை. அதுக்கப்புறம் சரீரத்தின் மூலியமாக அல்ல, சரீரத்தின் மூலியம் மட்டுமல்ல, நம்மளுடைய சொல்லு செயல் அப்புறம் எண்ணங்கள் வன்முறை தவிர்ப்பது உள்ளடங்கியது தான் இந்த அகிம்சை. இது யார் கற்றுக் கொடுத்தது? காந்தியத்தை அடித்தாங்க தெரியுங்களா? தெரியாதுங்களா? அடித்தாங்க. அடி வாங்கிட்டு என்ன பண்ணார்? அடி வாங்கிட்டு கொடியை கீழே விடல. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அடி வாங்கிட்டு என்ன பண்ணல, விடல. அப்படி தான் இது எங்கே கற்றுக்கொண்டார்னா கர்த்தராகிய இயேசுவின் இடத்துல கற்றுக்கொண்டார். அவர் வாக்குவாதம் பண்ணல, தன்னுடைய சத்தத்தை உயர்த்தல. ஆடு வெற்றவனுக்கு
தன்னை ஒப்பு கொடுத்தது போல தன்னை ஒப்பு கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா அந்த ஒப்பு கொடுத்தது தான் நமக்கு இன்றைக்கி விடுதலை. அவருடைய மரணத்து தான் நமக்கு விடுதலை. அப்படி அடித்து எல்லாம் பார்த்துட்டாங்க. என்னடா பண்ணுறது, இவங்கள எதிர்க்கவும் மாட்டேன்றாங்க, எதுவும் பேசவும் மாட்டேன்றாங்க, ஒன்றும் அதான் அகிம்சா. அப்போ பார்த்தாங்க, சே அப்படி என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காந்தி அவர்களே கொன்னது வேறு குரூப்பு. சரிங்களா? சரி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அகிம்சா என்னன்னு சொல்லிட்டு இது எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஏசப்பா வாயை திறக்கலை, போராடல, சொன்னார்ல நீ ராஜாவா அப்படின்னு கேட்டார். யார்? பிலாத்து கேட்டார். ஆமாம் நான் ராஜா தான், ஆனால் என் ராஜ்யம் இங்கே இல்லை அங்கே. அப்படி இங்கே இருந்திருந்தா என் சீஷர்கள் போராடி இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் வேதம் வாசத்தில் இருக்கும், வாசிங்க, போராடி இருப்பாங்க சொன்னார். ஆனால் தேவன் நம்மை விடுவிக்கும்படியாக தன்னை அர்ப்பணித்தார். அதே போல் தான் நம்முடைய முன்னோர்களும் பார்த்திங்கன்னா அவங்க பெற்றுக் கொடுத்த சுதந்திரம் தான் இன்றைக்கி விடுதலையாக இருக்கிறோம். ஹலோ, அதே போல் தான் இயேசு நமக்கு கொடுத்த அந்த சுதந்திரம் தான், அந்த விடுதலை தான் இன்றைக்கு நம்ம பிசாசுக்கிட்ட மாட்டாமல் இருக்கோம். ஆனால் நல்லொன்று புரிஞ்சுக்கோங்க, இயேசு விடுவித்தார், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சட்ட திட்டங்களை நமக்கு கொடுத்தார். அதே தான் நம்முடைய கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணிருக்கு. விடுதலை வாங்கிட்டாங்க, ஆனால் நமக்கென்று சில சட்ட திட்டங்களை ஏற்படுத்தினாங்க. உண்மையாக இல்லைங்களா? எகிப்திலிருந்து ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். கொண்டு வந்த பிறகு என்ன பண்ணிட்டாரு, வனாந்தரத்தில் அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு, வார்த்தையை கொடுத்தாரு, நீ இப்படி தான் நடக்கணும்னு. நம்ம கூட ஒரு நாள் தேவனை அறியாமல் இருந்தோம், பாவத்தில் பிடிபட்டிருந்தோம். நம்மை அழைத்து விடுவித்து நம்ம மறித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்திருந்தது போல புதிய மனுஷனாய் பிறந்த பிறகு நமக்கு தேவ வார்த்தை கொடுக்கப்பட்டது. நமக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. சரிங்களா? அப்படி அந்த வார்த்தையின்படியாக தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நடந்துட்டு இருக்கிறோம். அப்போ எது வரைக்கும் நடக்கணும்னா, நம்ம ஜீவ நாட்கள் முடிகிற வரைக்கும், ஒருவேளை கர்த்தருடைய வருகை வரைக்கும் நம்ம எப்படி நடக்கணும், கரை திரையற்ற பரிசுத்த மனவாட்டியாக நம்ம நடக்கணும். நம்ம விடுதலை பெற்றவங்க தாங்க, அதை மாற்று கருத்தை இல்லை. ஏசப்பா நம்மளை விடுவிச்சிட்டாரு. ஆனால் நமக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, ஒரு ஒழுங்கு இருக்குது. சரிங்களா? அதை நம்ம என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணும் பொழுது நம்முடைய விடுதலை பூரணம் அடையும், முழுமை அடையும். இப்போ நமக்கு துவங்கி இருக்கிறாரு, விடுதலை கொடுத்துட்டாரு. அது நீங்களும் நானும் வாங்கலை, நமக்கு அவர் வாங்கி கொடுத்தார். இன்றைக்கி இந்திய சுதந்திரத்துக்கு வாங்கி கொடுத்தவர் எங்கேயோ இருக்காரு, இங்கே இருக்காரா இல்லைன்னு தெரியல, அவர் மறிச்சிட்டார்ல. அப்போ அதை நம்ம பெற்றுக்கொண்டு இன்றைக்கி என்ன பண்ணுறோம், அதை செலிப்ரேஷன் பண்ணுறோம். அதே போல் இயேசு நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாகவே ஒவ்வொரு நபரும் தன் வாழ்க்கையில் அதை என்ன பண்ண உணர்ந்து பண்ண. இப்போ சொல்கிறாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த மரண சரீரத்தினின்று, இந்த மரண சரீரத்தை யார் விடுதலை ஆக்குவார்? ஏசப்பா விடுதலை ஆக்குவார். வசனம் சொல்லிட்டாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். ஆமெனா இல்லைங்களா? அவர் விடுதலை ஆக்குவார், கண்டிப்பாகவே விடுதலை ஆக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில பேருக்குலாம் மரண பயம், சரிங்களா? மரண பயத்தினால கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த மரண பயத்திலிருந்து விடுவிக்கிறவர் இயேசு மட்டுமே. பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். அவர் பயப்படவே இல்லையே. அவர் என்ன பண்ண, நான் எப்போ வரோம், எப்போ நான் உங்கள் இடத்துல வருவேனுக்கு எதிர்நோக்கி போயிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு நிச்சயம் இருந்துச்சு, என்ன இந்த பிரபஞ்சத்தின் பிசாசுக்கிட்டு விடுதலை ஆக்கிட்டார், என்னுடைய பிரயாணம் அவரை நோக்கி போயிட்டுருக்கு. நான் மரித்தாலும் எனக்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. ஏன்னா என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினவர், எனக்கு வார்த்தையை கொடுத்தவர், என்னை வல்லமையை நடத்துகிறவர். நான் மரித்தால் அங்கே போவேன்னு ஒரு நிச்சயம் இருந்துச்சு. சரிங்களா? ஒரு வசனம் வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். எப்படி ஆனார்? இங்கே அப்படி ஆனார் இருக்கு. நீங்கள் மேலே வாசிச்சிங்கன்னா எப்படி ஆனார்னா, நமக்காக அடி வாங்கி, நமக்காக சதை கிழிக்கப்பட்டு, நமக்காக முள்கிரீடம் சுமந்து, நமக்காக மலை மேலே சிலுவையை சுமந்துட்டு போய், நமக்காக ஆணிலான தன் கைகள் அடிக்கப்பட்டு, கால்கள் அடிக்கப்பட்டு, நமக்காக கடைசி ரத்தம் சிந்தி,
ஜீவனை கொடுத்தார். அப்படி ஆனார். எதுக்கு? அவர் மரணத்தினால நமக்கு ஒரு மரணத்தை ஆண்டவர் எடுத்து போட்டார். புரியுதா இல்லைங்களா? அவருடைய மரணத்தினால மரணத்தை ஜெயித்தார். மரணத்தின் அதிகாரியாக பிசாசை ஜெயித்தார். நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. ஆண்டவர் நம்மளை எங்கேயும் விடுவிச்சிருக்காரு. இந்த சரீரத்தையும் விடுவிச்சிருக்காரு, இந்த ஆத்துமாவையும் கர்த்தர் விடுவிப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி சரி, இங்கே இன்னொரு வசனம் கொலோசியர் 1:13 சொல்லப்பட்டிருக்கு, இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி. நல்லா பாருங்க, எல்லாமே ப்ளூரல் தான். நம்மை தான் வருது, என்னைன்னு சொல்ல. அங்கே பவுல் சொல்றாரு, இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ நம்ம இருட்டில் இருந்தோம். ஒரு நாள் இருட்டில் இருந்த நம்மை இருளின் அதிகாரம் யார் தெரியுமா? பிசாஸ். அவன் ஒரு நாள் நம்ம மேலே அதிகாரத்தை செலுத்தினான். அவன் கையிலிருந்து ஆண்டவர் தான் பறிச்சார். நல்லா பாருங்கள், பிசாசு பலவான். அவன் கையிலிருந்து யாரெல்லாம் எடுக்க முடியாது. கர்த்தர் ஒருவரே ஒன்று தம்முடைய ஊழியக்காரர் அனுப்புவார், தீர்க்கதரிசி அனுப்புவார், ஏதாவது ஒரு வழியில் கர்த்தர் விடுவிப்பார். மோசையை அனுப்பினது போல. புரியுதா இல்லைங்களா? எகிப்தில் ஜனங்க மாட்டிட்டு முடியல, வெளியே வர முடியல. ஆனால் மோசே என்கிற ஒரு நபரை அழைத்து கர்த்தர் விடுவித்தார். ஆமெனா இல்லைங்களா? புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் தேவனாகிய இயேசு மனுஷனாக இந்த பூமிக்கு இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இருளில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை காண்பித்து தமது அன்பின் குமாரனா. ஏசப்பா பற்றி எவ்வளோ ஒரு இந்த ஆசிரியர் சூப்பர். அன்பின் குமாரனா ஏன் தெரியுமா? அன்பின் குமாரன் இந்த உலகத்தில் சில பொருட்களையே கொடுக்காத சில பொருட்களுக்கே முகம் கோணுகிற வாழ்கிற இந்த உலகத்தில் அவர் இயேசுவா இந்த பூமிக்கு பொருள் இல்லை, அவர் ஜீவனையே நமக்காக கொடுத்துட்டாரு. அவர் அன்பு எவ்வளோ பெருசு, அதான் அங்கே வசனம் சாட்சி கொடுக்கு. தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு. அவருக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது தெரியுங்களா? அவர் ராஜ்யம் எங்கே இருக்குது? பரலோகத்தில். அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகிறோம். சரி, இங்கே விடுவிச்சிட்டாரு. இப்போ இருக்கிற நாட்கள், நம்ம ஜீவ நாட்கள்லாம் என்ன பண்ணோம்? நமக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. சட்டம் இருக்கா இல்லைங்களா? அப்போ நம்ம நடக்க முடியாதுன்னு ஆண்டுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் வார்த்தையை கொடுத்தாரு, வார்த்தையின் மூலியமாக அவங்க நடக்க முடியல. அதனால தான் தேவன் என்ன பண்ணார்? பரிசுத்த ஆவியை உங்களுக்கு எனக்கும் கொடுத்தாரு. அதனால தான் தலைப்பு என்ன சொன்னார்? இன்னும் உங்களுக்கு கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சரிங்களா? பழைய ஏற்பாட்டில் மாம்சத்தை ட்ரை பண்ணாங்க, முடியல, ஃபெயில் ஆகிட்டாங்க. புதிய ஏற்பாட்டில் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஏன் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியெல்லாம் யாரும் அடங்கலாம் மாட்டாங்க. ஒருவன் அடங்குறான், கீழ்ப்படி நடக்கிறான்னா அவன் அல்ல, அவனுக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவரே அப்படி செய்வார். சரி, ஒரு வசனத்தை இன்னைக்கு வாசிக்கும்போது தேவ ஆவியார் என்ன செய்வார் என்பதை திட்டமும் தெளிவாக கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கி என்னோடய வேத வாசிப்பில் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுக்கிறார். பார்த்தீங்களா? எடுத்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவரை ஏவினாராம். ஏன் தெரியுமா? உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவி ஆண்டவர் கொடுத்தாரு தெரியுமா? ஏன் தெரியுமா கொடுத்தாரு? நம்மை ஏவுவார். எதுக்கு ஏவுவார்? ஜெபம் பண்ண ஏவுவார், தேவனை ஆராதிக்க ஏவுவார், சபைக்கு போவதற்கு ஏவுவார், கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கிறதுக்கு ஏவுவார், கண்டபடி போகாதபடிக்கு கண்ட்ரோல் பண்ணி உன்னை தேவனுடைய பாதையில் தேவனுக்கு பிரியமாய் நடத்த உன்னை ஏவுவார். ஆவி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதனால தான் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நம்ம எப்படி ஒரு நபர் விடுதலை அடைஞ்சிருக்காங்க கண்டுபிடிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ளே தேவ ஆவி இருந்துச்சுன்னா அவன் வைராக்கியமாக இருப்பான், இல்லைன்னா கஷ்டம். சரிங்களா? சரி, நீங்கள் அதில் வாசிங்களேன். ஆவியானவர் சரி ஏன் ஏவுனார்? வனாந்திரத்துக்கு. உங்களை எங்கே போகும்படி ஏவுனார்? இன்னைக்கு 10:30 மணிக்கு ப்ரேயர் இருக்குது, போங்க அப்படின்னு ஏவுனார் இல்லைங்களா? ஏவுனவங்க வந்திருக்கிறீங்க, ஏவாதவங்களாம். அதுதான் ஆவியானவர். இன்றைக்கி நமக்கு ப்ரேயர் இருக்குது, இந்த நேரத்தில் நமக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
அப்படின்னு ஏவுவார். சரிங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. சரி, இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறோம், எல்லாவற்றையும் ஜெயிக்க இயேசுவானவருக்கே பிசாசின் சோதனையை ஜெயிக்க தேவ ஆவியின் பலன் தேவைப்படுதுன்னா உங்களுக்கும் எனக்கும் ஜெயிக்க, உன் வாழ்க்கையில் போராட்டங்களை ஜெயிக்க, பிரச்சனைகளை ஜெயிக்க யார் வேணும்? நல்லா பாருங்கள், மாம்சத்தில் இருந்தால் விழுந்து போயிடுவோம், பிரச்சனையை பார்த்த உடனே நம்ம சோர்ந்து போயிடுவோம், அவள் தான் முடிஞ்சுது. ஆனால் ஏசப்பா அப்படி இல்லை, ஆவியானவர் தரனா, இல்லை மகனே மகளே, இதை மேற்கொள்கிற உனக்கு பலத்தை நான் தருவேன். நீ என்ன பண்ணுற? முடிஞ்சுதுன்னு உட்காராத, உன் கரத்தை ரெண்டை நீட்டி ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கரங்களையும் கண்களையும் ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும்னு ஆவியானவர் சொல்லுவார். நீ இப்படி உட்காராத, எழுந்துடுவார். ஜெபி, என் வாசனை இப்படி சொல்லுது, ஒத்தாசை எப்படியோ வரும், வரும், வருமா வராதா? வரும். அதனால் இதை நமக்கு ஏவுவது ஆவியானவர் தான். சரி, ஏசப்பா சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால். ஆண்டு வந்து விடுதலையை பற்றி நிறைய பேசுகிறீங்க. பைபிளில் வாசிச்சிங்கன்னா பவுல் எழுதுனதுலேயும் இருக்குது, ஏசப்பா சொந்தம் இருக்குது. ஏசப்பா விடுதலை ஆக்கினா எப்படி ஆகுமா? அப்படி தான் இருக்குது. மெய்யாகவே உண்மையாகவே விடுதலை ஆவீர்கள். ஏசப்பாவுடைய விடுதலை தான் உண்மையான விடுதலை. சரிங்களா? எப்படி தெரியுங்களா? நம்ம இந்த சரீரமும் இங்கே விடுதலையாக இருக்கும், நம்முடைய ஆத்துமாவும் இலைப்பாறுதலுக்குள்ளே போகும். எங்கே போகும்? இப்போ நிறைய பேருக்கு வந்து இங்கே நல்லா இருக்கலாம், மறித்த பிறகு அவன் நிலைமை என்னென்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் ஏசப்பா கிட்ட வருகிற நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, என்னை இங்கேயும் நல்லா வைப்பார், நான் மறித்த பிறகு என்னுடைய ஆத்துமாவை தம்முடைய ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் என்று. ஆமாம் இல்லைங்களா? அதனால் இதுதாங்க உண்மையான விடுதலை. அதை சொன்னார், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே ட்ரூ, உண்மையான விடுதலை என்னென்னா நம்முடைய சரீரம் மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமாவும் காப்பாற்றுகிற வல்லவர் இயேசு மட்டும்தான். சரிங்களா? அதனால் அதாங்க சொல்லியிருக்காரு. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்க, எத்தனையோ பிசாசு கட்டில், வியாதியின் கட்டில் இருந்தவங்கள கர்த்தர் விடுவிச்சார் இல்லைங்களா? நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் சொன்னார்னா அது மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் வராது. சரி, ஒரு மட்டும் மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அந்த மகனுடைய அப்பா சொல்ல, இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தண்ணிலையும் நெருப்புலையும் தண்ணிலையும் போட்டு தான். இப்போ ஒரு மரண பயம். சரிங்களா? இந்த அதான் பவுல் சொல்கிறார், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் சொல்ல, ஏசப்பா நினச்சா விடுதலை ஆக்குவார். இப்போ பிசாசு வந்து இவனை கொல்றதுக்கு தண்ணிலையும் நெருப்புலையும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுது. தேவன் அதுக்கப்புறம் வந்து இனி இவனுக்குள்ளே போகாத அப்படின்னு அதை துரத்தி அதை அதட்டினார் என்று வசனம் 25 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ. சூப்பர்ல, உனக்கு கமெண்ட் பண்ணுறேன். அவர் கமெண்ட் பண்ணார்னா அடுத்தது அங்கே போனது அவன் உடம்புக்குள்ளே வராது. அதுதான் மெய்யான விடுதலை. சரிங்களா? இனி இவனுக்குள் போகாத. அப்போ மனுஷனுக்குள்ளே போகுமா பிசாசு? ஃபுல்லாக போகுமா போகாதா? இங்கே போயிருக்கு, நீ போன. இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், இனி இவனுக்குள்ளே போகாத அப்படின்னு அவனை சாகடிக்கிற நினைக்கிற பிசாசை, தண்ணியில் தள்ளின பிசாசை, நெருப்பில் தள்ளின பிசாசை அதட்டி அதை வெளியே துரத்தி இனி இவனுக்குள்ளே போகாதுன்னு கட்டளையிடுற கமாண்டியூ, அது பயந்தே ஓடி போயிட்டுருக்கும். இனி அந்த பக்கமே தலை வச்சிருக்காது. இதுதாங்க மெய்யான விடுதலை. ஆமேன்னு இல்லைங்களா? மெய்யான விடுதலை கமாண்டியூ, நீ போகக்கூடாது. இப்படி கர்த்தருடைய விடுதலை பார்த்தீங்கன்னா மெய்யான விடுதலை. அதோடு கூட ஆண்டவர் விட்டுல அந்த குடும்பத்தோட விசுவாசம் எப்படி இருந்திருக்கும்? அந்த அப்பாவை பார்த்து கேட்குறாரு 23, 24, நீ விசுவாசிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கப்புறம் விசுவாசனா ஒரு நாள் 2 நாள் இல்லை. நீங்கள் பாருங்க, விசுவாச வாழ்க்கை ஒரு நாள் 2 நாள் இல்லை. நம்ம ஜீவ நாட்கள் எல்லாம் ஏசப்ப நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறதுல எனக்கு லாபம் பார்க்குறீங்களா? நீங்கள் விடுதலையாக இருப்பீங்க. உங்கள் சரீரத்துலேயும் உங்கள் ஆத்துமாவிலையும் நீங்கள் விடுதலையாக இருப்பீங்க.
உங்களை பிசாசு கட்ட வந்தானா அவன் ஓடிடுவான், வரமாட்டான் பக்கத்தில். சரிங்களா? ஏன்னா அவருடைய கட்டளை அப்படிப்பட்டது. அவர் பண்ணிக்குள்ளே போனால் பண்ணிக்குள்ளே போகும். புரியுதுங்களா? அது பாதாளத்தில் கட்டுனா பாதாளத்தில் கட்டிடுவாங்க, உடனே அடுத்த செகண்ட் அதை கட்டிடுவார். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ஏன்னா உங்களையும் என்னையும் அவர் விடுவிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. அதான் சொல்லப்பட்டிருக்கு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாகிற. அது மட்டும் போதுமா? அதுக்கப்புறம் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எகிப்திலேருந்து விடுவிச்சு கொண்டு வந்துட்டார். அந்த விடுதலை பெருசு தான், யாரும் தர முடியாது. ஆனால் வழியிலே பிரயாணத்தில் சட்ட திட்டங்களை தேவன் கொடுத்தாரு. அதே போல் தான் நம்மையும் அழைத்த தேவன், விடுவித்த தேவன் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வேதம் என்கிற ஒரு சட்டத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. வேத வாக்கியங்களை யார் கொடுத்தது? 2 தீமோத்தேயு 3:16-17 நீங்கள் மறக்கவே கூடாது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த ஆவியானவர் தான் உங்களுக்கு சொல்லுவார். இப்போ இங்கேருந்து பேசுகிறது நான் இல்லை, எனக்குள்ளே இருந்து பேசுகிற தேவ ஆவியானவர். சரிங்களா? ஏன் அப்படின்னா உங்களை சீர்திருத்தவும் ஸ்திரப்படுத்தவும் நிலைநிறுத்தவும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இங்கே உன்னை விடுவிச்சிட்டேன் மகனே, பாவ வாழ்க்கையிலேருந்து உன்னை விடுவிச்சிட்டேன். இனி நீ பாவம் செய்யாதபடிக்கு, பாவத்தில் நீ விழுந்து போகாதபடிக்கு, பாவத்தை நீ மேற்கொள்ளத்தக்கதாக, பாவத்தை நீ ஜெயிக்கத்தக்கதாக வசனம் என்கிற பட்டயத்தை நான் கொடுத்துருக்குறேன். அதை வச்சு நீ என்ன பண்ணுற? ஆண்டவர் சிலுவையில் மறித்த உடனே சாத்தான் கீழே விழுந்தானா? ஏன் தெரியுமா அவனை கீழே விழுத்தல்னாரு? அடுத்தது நம்ம வசனத்தின் மூலமாக ஜெயித்து அவன் தலையை நசுக்கிறதுக்கு. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால் கீழே நசுக்கி போடுவார். சாத்தான் நசுக்குன்னா நீங்கள் சாத்தான் நினச்சிக்க போகிறீங்க. அவனுடைய செயல்கள் உன்னை பாவம் செய்ய தூண்டுறான் பார்த்தீங்களா, அதை அழிப்பதற்கு உனக்கு வல்லமை கொடுப்பார். அவன் இந்த தப்பை இந்த தப்பை செய்யணும்னு உன்னை தூண்டும்போது, இந்த தப்பை செய்யாத அப்படின்னு உன்னை தடுக்கிற பார்த்தீங்களா, தடுத்து நிறுத்துறது தான் அவனை நீங்கள் நசுக்கிறது. அப்படி நம்முடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படி ஒரு நல்ல தேவன் ஆவியா நமக்கு எதிர்த்து கொடுத்துருக்காரு. நிறைய வசனங்கள் சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 8 மட்டும் அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ரோமர் 8 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டை நமக்கு ஆண்டு கொடுத்தது பரிசுத்த ஆவி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவி இல்லாமல் நம்ம பிரயாணம் இல்லை. ஆண்டவர் லூக்காவில் சொன்னார், நீ எதை கேட்கணும், தம்ம இடத்துல பரிசுத்த ஆவியை கேட்கிறவர்களுக்கு அவர் கொடுக்காமல் இருப்பாரா அப்படின்னு சொல்லியிருக்க. நிச்சயமாகவே கொடுப்பாரு. பரிசுத்த ஆவியின் வரத்தை கேளுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இனி நீங்களாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் இனி தேவனுடையவர்களாய் மாறிடுவீங்க. உங்களுக்குள்ள ஆவியான இருந்தார்னா தேவனுக்கு பிரியமானது உங்களை செய்ய வைப்பார். சரி, ரோமர் 8:1 பார்த்தீங்கன்னா, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? இல்லை. எப்படி நடக்கிறவங்களுக்கு? நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவங்களை ஆயிட்டோம். ஏசப்பா நம்ம தேவன் ஆயிட்டாரு. இப்போ இனி நமக்குள்ளே மாம்சம் இருக்கக்கூடாது. அந்த மாம்சம் எப்போ தெரியும் நம்மளேருந்து போயிடுச்சு? நீ ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது உன்னை அடக்க ஆராதனை பண்ணிட்டாங்க. இயேசு எப்படி அடக்கம் செய்யப்பட்டு எழுந்தபோது ஆவியில் உயிர் தெழுந்தாரோ, மகிமையின் சரீரத்தில் இருந்தாரோ, அப்படி நம்மளை தண்ணியில் முக்கி எடுக்கும்போது பழைய மனுஷன் செத்து போயிட்டான். இனி நம்ம புதிய மனுஷனாக எழுந்து பாவையாக இருந்த நம்மை பரிசுத்தவனாக்கி இயேசுவுக்கு உட்பட்டெல்லாம் நம்ம மாறிட்டோம். இப்போ இயேசுக்கு நான் உட்பட்டிருக்கிறேன், ரைட். ஏசப்பா தான், மாற்றம் இல்லை. ஆனால் ஏசப்பா உட்பட்ட நான் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நீங்கள் ஆவின்னா என்னமோ நினச்சிக்க போகிறீங்க. பரிசுத்த ஆவி, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கு. ஆவியினாலே ஆவியின்படியே நடக்கணும்னா வசனத்தின்படியே நடக்கிறவனுக்கு என்ன இல்லை, அதுதான் அதுக்கு அர்த்தம். புரியுதுங்களா? நம்மளை விடுவிச்சார் ஏசப்பா, விடுவித்து அந்த விழுப்பு ரட்சிப்பை கொடுத்து நம்ம எங்கே கொண்டு இருக்காரு? அவருடைய வசனத்தின்படி நடப்பதற்கு. ஏன்னா ஆவியார் எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? என்ன விடுதலை உண்டு? நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை. அல்லேலூயா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு.
பாட்டெலாம் பாடணும். சரிங்களா? யார் நினச்சி சிலையில் தொங்கினாரு? ஒன்றை நினச்சி என்ன நினச்சி. சரிங்களா? தொங்கினாரா இல்லைங்களா? தொங்கினார். சரி, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ஆவியின்படி நடக்கிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசு, 2ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். பாருங்க, ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலை. இந்த விடுதலை தான் இங்கே முக்கியம். விடுதலைக்கு தான் அந்த பாயிண்ட் எடுத்தேன். நான் ஏசப்பா ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காக பரலோகத்திலிருந்து அனுப்பின பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்போது, ஏந்திர பெற்றுக்கொள்ள ஏசப்பாவை எப்படி ஏவினாரோ அப்படி நம்மை ஏவுவார். வசனம் இப்படி சொல்லுது, நீ இப்படி நடந்துக்க மகனே. ஏன் அப்படின்னா, வருகிற நியாய தீர்ப்பிலிருந்து நீ விடுதலை பெறும்படியாக, விடுதலை பெறும்படியாக. இங்கே சொல்லப்பட்டிருக்க கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலையாக்கிட்டு. ஆவியானவர் இருந்தார்னா நம்மளை நடத்துவார். அவருக்கு ஒப்பு கொடுத்துடணும் நம்ம. சரிங்களா? அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, அவருடைய வசனப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை. உங்கள் ஆத்துமாவுக்கு விடுதலை. சரீரத்தின் விடுதலை விட்டுருங்க, உங்கள் ஆத்துமாவுக்கு. எப்படி நம்ம இந்த உலகத்தில் நம்ம சுதந்திரம் பெற்றுக்கொண்டு இப்போ வாழ்கிறோமோ, சட்டத்தின்படியாக நம்ம வாழும்போது, அந்த சட்டத்துக்கு ஏற்றபடி நம்ம வாழும்போது நமக்கு தண்டனை இல்லை. புரிதலைங்களா? பிரச்சனை. இப்போ நம்ம சட்டத்தை மீற என்ன ஆகும்? தண்டனை வரும். அப்படி சட்டத்தை மீறாதபடிக்கு தேவ ஆவியானவர் நம்மளை ஏவி நடத்துவார். ஆமேன், ஆமேன் இல்லைங்களா? சரி, 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாம்ச சிந்தை இருக்கு பார்த்தீங்களா, அது என்னது? மரணம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். நீங்கள் ஆவியானுடைய வழிநடத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவனும் சமாதானம். சமாதானம் இருந்தால் போதும் இல்லை? போதுமா இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில் நிறைய பணம் இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் இயேசு அதை இலவசமாக கொடுக்குறாரு. அதோடு கூட ஜீவனையும் தரனார். ஜீவன், ஆவியின் சிந்தனா ஆவியின் வசனம், ஆவியோட வழி நடத்துதல் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா உனக்கு ஜீவனா முதல்ல. அதுக்கப்புறம் நீ வாழ்கிற உன் நாட்களில் உனக்கு சமாதானம். சரிங்களா? கடலைங்களா? உண்மையே இல்லைங்களா? வசனம் பண்ணி வாழும்போது உனக்கு ஜீவனோடு கூட சேர்ந்து சமாதானத்தையும் கர்த்தர் கொடுப்பாராம். எல்லாம் விடுதலைக்காக தான் இன்றைக்கி எடுத்தேன். சரி, விடுதலை விடுதலை. சரிங்களா? கர்த்தர் நல்லவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம் வாசிங்களேன். ஆ ஆ ஆ ஆ சரி, இப்போ மாம்ச சிந்தை பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமல் கீழ்ப்படியில் இருக்காது. ஒருத்தன் மாம்சத்தை இருந்தானா அவனுக்கு கீழ்ப்படியில் இருக்காது. அவன் கீழ்ப்படியாமல் இருக்கானா அவனுக்குள்ளே மாம்சம் கிரியை செய்து கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ, புரியுதுங்களா? சொல்லி வசனம் சொல்லி கீழ்ப்படலைன்னா அவன் எதுக்கு உட்பட்டிருக்கிறான்? அவன் மாம்சத்துக்கு உட்பட்டிருக்கிறான். ஏன்னா தேவ வசனம் அவனுக்குள்ளே கிரியை செய்யலைன்னா அவன் மாம்சத்துக்குள்ளே இருக்கிறான். ஏன்னா பழைய ஏற்பாடில் அப்படி தான் பண்ணாங்க. அவங்க தேவ வார்த்தைக்கு வானத்தில் கீழ்ப்படியில. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் நான் சொல்லுங்க வசனம், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. எப்படி மாம்சத்தில் இருந்த தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும்? அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிங்க. தேவனுடைய ஆவி, நல்ல வசனம் இல்லை, தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாக இருந்தால் இதுதான் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சம் மனுஷனாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் ஆவியானவருடைய கண்ட்ரோலில் இருப்பீங்க. கண்ட்ரோல் இருந்தீங்கன்னா உங்களை பாவம் செய்ய விட மாட்டார், உங்களை விடுவிப்பார். பாவம் செய்யாதபடிக்கு, தப்பு செய்யாதபடிக்கு, வேறு பிரச்சனை எதுவும் எதையும் போகாமல் உன்னை தடுத்து உனக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார். இதுதான் தேவ ஆவியார் எங்கே இருக்கிறோம் அங்கே விடுதலை உண்டு. சரிங்களா? அடுத்து அப்படி வாசிங்க. கிறிஸ்து ஆவி இல்லாதவன், அதுக்கு தான் ஆவிக்குரிய சபைக்கு போங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். சரிங்களா? கிறிஸ்துனுடைய ஆவி இல்லாதவன் அவர் உடையவன் அல்ல அப்படின்னு நச்சுன்னு ஒரு பாயிண்ட் போட பாருங்க. அப்போ நம்ம கிறிஸ்தவன் சொல்கிறது பெருசில், நமக்குள்ளே என்ன இருக்கணும்?
இயேசுவானவர் மரித்து சில அறையப்பட்டு உயிர் தெரிந்து 40 நாள் இங்கே வாழ்ந்து அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு 50 நாளில் பரிசை அனுப்புனார்ல, அந்த ஆவியை உடலாக இருந்தால் தான் நம்ம யாருடையவங்க? இயேசுடையதாக இருப்போம். சரி, கடைசியாக 14ஆம் வசனம் மட்டும் வாசிச்சுருங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய நம்மளை விட்டுருவார் ஆண்டவர். நல்லா ஒன்று பாருங்க, நம்ம தேவ பிள்ளைகள் என்று சொல்கிறதுக்கு அடையாளமே என்ன தெரியுமா? என்ன தெரியுமா அடையாளம்? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஏங்க நான் சொல்லுங்க, பைபிள் தானே சொல்லுது, நான் சொல்லலை, பைபிள் தான் சொல்லுது. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறாங்களாம். சன் ஆஃப் காட், சன்ஸ் ஆஃப் காட். நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சன்ஸ் ஆஃப் காட். இப்போ தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுறதுன்னா வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. அந்த வசனத்தினாலே வசனத்தின் படியாய் யார் யார் நடக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆமெனே இல்லைங்களா? இதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இதுக்கு தான் கர்த்தர் நம்ம ரட்சித்தார். ரட்சித்துட்டு இங்கே அப்படி விடுறதுக்கு இல்லை, உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க, நரக ஆக்கினைக்கு உன்னை தப்புவிக்க, பாதாளத்தின் வல்லமைகளுக்கு உன்னை தப்புவிக்க, உன்னை விடுதலையாக்க தான் இயேசுவானவர் இந்த பூமியில் வந்து உனக்கு உன் சரீரத்துக்கும் உன் ஆத்மாவுக்கும் விடுதலை கொடுக்க இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென் இல்லைங்களா? ஒரு அன்பு குரல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த குரல் தான் இன்றைக்கி நம்மளை இங்கே நிறுத்திருக்கு. உண்மையா இல்லைங்களா? அவருடைய அன்பு குரல் பிசாசை துரத்தும். அது நமக்கு அன்பாக இருக்கும், பிசாசு பயப்படும். சரிங்களா? நீங்கள் இந்த சம்பவம் இங்கே அந்த எடுக்காதீங்க. மார்க்கு 9ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவை பார்த்த உடனே அந்த பிசாசை அந்த மனுஷனை போட்டு கீழே தள்ளி அப்படியே அலக்கழிச்சு தான். இயேசுவை பார்த்தா என்னதான்? பிசாசுக்கு பயம், நமக்கு சந்தோஷம். நல்லா பாருங்கள், பரலோகம் போகும்போது இயேசுவை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம், பிசாசுக்கு பயம். சில பேருக்கு சர்ச்சுக்கு வானா பயம் வந்துடுது, சர்ச்சுக்கு வானா பயம் வந்துடுது. அப்போ என்ன தான் இருக்குது உள்ள? என்ன இருக்குது உள்ள? பிசாசு இருக்குது. அதனால தான் சர்ச்சுக்கு வானா பயம் வந்துடுது. உனக்குள்ளே பரிசுத்தம் இருந்துச்சுன்னா எப்படி இருப்போம்? சந்தோஷமாக வந்து என் கர்த்தரை நான் துதித்து பாட, அவருடைய வசனத்தை கேட்க, அவருடைய வாய்மொழியை கேட்க, அவருடைய அன்பு குரலை கேட்க, அவருடைய வசனத்தை கேட்க அப்படி சந்தோஷமாக வருவோம். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அப்படி அந்த 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 குரல் என்ன பண்ணால் நம்மளை ஈர்க்கும். இன்றைக்கி நம்ம ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தார்னா தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க. ரெண்டாவது, கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்து உங்களை நடத்துகிறார்னா அப்போ தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளும் விடுதலை, முழுமையான விடுதலை பெற்றுள்ளாக இருப்பீங்க. ஆமெனா இல்லைங்களா? இன்றைக்கி அவன் அதான் எடுத்து சொல்ல சொன்னார். சரிங்களா? நம்ம விடுதலை அடைய போகிறோம். வெகு சீக்கிரத்தில் கர்த்தராகிய ராஜா வரப்போகிறாரு. சரிங்களா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரு. மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? ஏன் சொல்லப்பட்டா இங்கே அழுக, பற்கடிப்பு, வேதனை, துன்பம், துயரெல்லாம் இங்கே இருக்குது. அங்கே என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. அங்கே அவரோடு கூட நித்திய காலமாக சந்தோஷம், மகிழ்ச்சி நமக்கு உண்டாயிருக்கும். இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற பாவத்தில் நம்ம விடுவிக்க, நம்ம விடுதலையாக்க இயேசு அதிசீக்கிரமாக வரப்போகிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. அதுக்குன்னு பயந்து அழுது ஐயோ சொல்லாதீங்க. இயேசுவால் பிடிக்கப்பட்டவன் நம்மளை இந்த பிரபஞ்சத்தின் பிசாசு இந்த விடுதலை ஆக்கியிருக்காரு, பிரமாணத்தை கொடுத்துருக்காரு. இப்போ அவர் வரும்போது நம்ம எதிர்கொண்டு போகணுன்னா வசனத்தின்படியாக வாழுங்க, அவருக்காக ஆயத்தமாக இருங்க. அவர் வரும்போது நம்மை அழைத்து போவார், விடுவிப்பார். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். இதுக்காக தான் ஆவியை பெற்றோமா. 16ஆம் வசனம் வாசிங்க. இப்போ அப்படியே முடிச்சிடலாம், அவன் தான் முடிஞ்சுது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியார் என்ன பண்ணுறாராம்? நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி. பாருங்க,
நம்ம ஆவி வந்து தேவ ஆவியானவருடைய ஏவுனால நடத்துவார். இப்போ மச்சான் இதுக்கு போகலாண்டா அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் என்ன பண்ணுவான், மாம்சத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. அதே போல் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற நமக்குள்ள இருக்கிற ஆவியை நம்ம எப்படி படைக்க கொடுத்துங்களா, நம்ம படைப்பு ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போ இந்த ஆவியை அந்த ஆவியானவர் அணுகி நம்மளை நடத்துவார். எப்படி ஒரு ஃப்ரெண்டு கூட நம்ம ஜாலியாக வெளியே போகிறோமோ, கடைக்கு போகிறோமோ, எங்கே போகிறோம், அப்படி தேவ ஆவியானவர் நமக்குள்ள ஆவியை கூட சேர்ந்து நம்மளை பிரயாணிப்பார். அப்புறம் பேசுங்க சரிங்களா. வீட்டில் போய் என்ன பண்ணுறீங்க, படுத்துட்டு ஜாலியாக பேசுங்க, இங்கே பேசாதீங்க, அப்படி சாஞ்சிக்கோங்க பின்னாடி. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன பண்ணுறான், எல்லோருடைய மனதை குருடாக்கி வச்சுருக்கிறான். வசனம் உள்ளே போகிறது இல்லை. இன்றைக்கி வசனம் உள்ளே போகிறதுல 3 வேளை மாத்திரை கொடுத்து மாத்திரை போட்டால் தான் நமக்கு சுகமாகும். அப்படி தான் வசனம் ஒருத்தனுக்குள்ளே போனால் தான் அவன் சுகப்படுவான். மாத்திரை வாங்கி நான் செல்ஃபில் வச்சா எப்படி சுகமாவேன்? இன்றைக்கி மாத்திரை முழுங்குறது இல்லை, வசனத்தை உள்ளே எடுக்கிறது இல்லை. அதுதான் இன்றைக்கி ட்ரபுள் நிறைய இடத்துல. அது யாராக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்குற மட்டும்தான் விடுதலை ஆகும். மற்றபடி கஷ்டம் சரிங்களா. இங்கே சொல்லப்பட்டிருக்க ஆவியானவர், ஆவியை பெற்றிருக்கிற நாம் அந்த ஆவியார் நமக்கு சாட்சி கொடுக்காரு. நல்லா பாருங்கள், இந்த உலகத்தில் நம்ம ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நமக்கு கர்த்தர் வேறு எதுவும் வாக்குத்தத்தம் பண்ணல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வந்தார்னா உங்களை சகல சத்தியத்துக்கும் நடத்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்துணர்த்தி உங்களை தேவனுக்கு நேராக நடத்துவார். இப்பிரபஞ்சத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குவார். பிரபஞ்சத்திலும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒருவேளை நம்ம கஷ்டத்தோடு அழுதுகிட்டே வந்து உட்காருவோம். உன் அழுகைக்கு கர்த்தர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பார் சரிங்களா. உடனே இப்போ நம்ம தேவனை ஏற்றுக்கொள்ளணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணுமா இல்லைங்களா, ஒரு மிராக்கள் நடக்கணும், ஒரு விடுதலை நடக்கணும். அப்போ ஆண்டவர் அதை செய்வார். உன் வாழ்க்கையில் நீ தேவனை தேடி வரும்போது அதுவும் விடுதலை உண்டு. உன்னை பரலோகத்திலையும் விடுதலையோடு கொண்டு போய் சேர்ப்பார். ஏன்னா சும்மாலாம் மிராக்கள் இல்லாமல் யாரும் நம்ப மாட்டாங்க. அற்புதம் இல்லாமல் என்னாகாது, வானத்தின் ஒரு அற்புதத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்க. அற்புதங்களோடும் அதிசயங்களோடும் கூட கர்த்தர் நடத்துவார். ஏன் தெரியுமா, ஒவ்வொரு அற்புதம் அதிசயம் வாழ்க்கையில் நடக்கும்போது நீ இயேசு மேலே இருக்கிற விசுவாசம் அதிகமாகும் சரிங்களா. அதனால் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். அதில் என்ன பண்ணுறீங்க, இனி கேளுங்க ஆண்டவரை. நீங்கள் இன்றைக்கி வார்த்தை மூலமாக பேசுனீங்க, கர்த்தரே ஆவியானவர், நீங்கள் ஆவியானவராக இருக்கிறீங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் வீட்டில், நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில், என் பிரயாணங்களில், எல்லா இடத்துலையும் என் தேவனுடைய ஆவியானவருடைய ஆலோசனை எங்களுக்கு தந்து அதன்படியாக நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் சொன்னீங்க உங்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் உங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க ஆண்டவரே. இனி ஆண்டவரே என் மாம்சம் வேணாம் ஆண்டவரே. என் சுயத்தை நான் சார மாட்டேன், என் சொந்த பேச்சை நான் பேச மாட்டேன். வசனம் என்ன சொல்லுதோ அதுபடி நான் வாழ்கிறேன், அதுக்காக ஒப்பு கொடுக்குறேன், உண்மையான விடுதலை நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் இன்றைக்கி நம்ம பாரத்தோட ஆண்டத்தில் கேட்போமா? ஜெபம் பண்ணலாம். இது கட் பண்ணிடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.